கங்க்ராச்சுலேஷன். ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? இங்கேயும் குட் நியூஸ் தாயா? அப்படியா? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். அங்க கொடு. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். சரி, உன்னுடைய குட் நியூஸ் என்ன? கேஸ் ஜெயிச்சிட்டோம்ல. நீங்க வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்க வேண்டியதுதான். மாணிக்கம், உன் கையால தான் அந்த டாக்குமெண்ட் வாங்கணும். புறப்படு. சாரதா, இப்ப வயிற்று வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். இந்த வலி எதனால? அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கதான் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும். நானே வந்து சொல்றேன். டாக்டர், இந்த ரூம்குள்ளே இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம். ஓ, தாராளமா. இந்த ஹாஸ்பிட்டல் வராந்தாவிலே உலாத்தலாமே. தேங்க்யூ டாக்டர். அம்மா, என்னம்மா அதுக்குள்ள ரூமை விட்டு வெளியே வந்துட்டீங்க? டாக்டர் அம்மா சொல்லிதான் உங்க குழந்தை குளிப்பாட்ட நான் வெளியே எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மயக்கம் தெளிஞ்சதும் குழந்தையை காணும்னு தேடிட்டு வந்துட்டீங்களா? புடிங்க. இல்ல, இந்த குழந்தை இது உங்க குழந்தைதாமா. புடிங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா டாக்டர் அம்மா என்ன திட்டுவாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அம்மா, உங்க ரூம் நம்பர் 28 கடைசியில இருக்கு. நாளைக்கும் நீ டிஸ்சார்ஜ் ஆயிடலாமா? சொல்றேன். இந்த வயிற்று வலி உனக்கு எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 5-6 வருஷமா இருக்கு. இதுக்காக நீ ஏதாவது மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கியா? இதுக்குன்னு எதுவும் பண்ணல. ஐ see. உனக்கு கர்ப்பப்பையில ஏற்பட்ட கோளாறுனாலதான் அடிக்கடி இந்த வலி வருது. சரி பண்ணிடலாமா டாக்டர்? ஓஎஸ், ஆபரேஷன் பண்ணா வலி குணமாயிடும். ஆனா என்ன சொல்றீங்க? குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பே உனக்கு கிடையாது. நான் வாழ மாட்டேன். நான் வாழவே கூடாது. நான் சொல்றது கேளுமா? பட்ட மரமாவது பயன்படும். நான் உழைத்து போற மரம் ஆயிட்டேன். ஒண்ணுமே இல்லாம போயிட்டு கொண்டுடுங்க. என்ன கொண்டுடுங்க. அம்மா, என் கண்ணையே என்னால நம்ப முடியலமா. ஏன்? இப்பதான் உங்கள மாதிரியே ஒரு அம்மாவை பார்த்தேன். எங்க? 28ஆம் நம்பர் ரூம்ல வயிற்று வலின்னு அட்மிட் ஆயிருக்காங்க. வயிற்று வலியா? ஆமாமா. அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. அவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ரிசல்ட் வந்துச்சு. அதை கேட்ட உடனே அவங்க அழுது துடிச்சு என்ன கொன்னுடுங்கன்னு ஒரே ரகலை பண்ணிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு வரோம். அவங்க பேரு சாரதான்னு சொன்னாங்க.
here. Come on. என்ன விடுங்க. அம்மா. அம்மா. உன் ஒய்ஃபை கடத்திட்டு போறாங்க. அப்படியா? எங்க? ரைட்ல டர்ன் பண்ணு. அந்த ஒயிட் மேனை ஃபாலோ பண்ணு. சீக்கிரம். அவளை தொட்டு தூக்குறதுக்கு நீ யாரு? இத கேட்க நீ யாரு? அவளை பெத்த தாய். நான் தாலி கட்டின புருஷன். உன்னதான் வேண்டான்னு அவ தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்துட்டாளே. திரும்ப இங்க வந்துட்டா. வந்தவ இவ இல்ல. வந்தது இவதான், என்னோட வாழ்ந்தது இவதான். உன் கூட வாழ்ந்தவ இவ இல்ல. எனக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருக்கா. உனக்கு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டது பிரியா இல்ல, சாரதா. இல்ல, இவ பிரியாதான். பிரியாக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சிங்கப்பூர் டாக்டர்ஸ் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார். மாணிக்கம், மாணிக்கம், என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு? அப்ப ஒரே மாதிரி ரெண்டு பொண்ணுங்களா? அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா இவ என் பிரியாதான். இத மட்டும் எப்படிடா சொல்ற? இப்ப சொன்னாங்களே இந்த ரிப்போர்ட், இதை எனக்கு எப்பவோ மெட்ராஸ்ல டாக்டர் கொடுத்துட்டாங்க. அப்பவே இவ என்கிட்ட வந்துட்டா. $10 லட்சம் இவளை நான் அந்த சிங்கப்பூர் சீமானுக்கு வித்துட்டேன். ஏய், மாணிக்கம், ஏய் மிஸ்டர், விடுடா. வேண்டாம்டா. Hey, come on, relax. மிஸ்டர் பிரதீப், நீங்க இப்படி வாங்க. இவங்கிட்ட என்ன No. பேச்சு? என்ன இருந்தாலும் அவன் புருஷன். ஆத்தனம் வரத்தான் செய்யும். இட்ஸ் நேச்சுரல். மிஸ்டர் மாணிக்கம், பிரியா எனக்கு கிடைக்க அவன் மதருங்கிற முறையில சுபாவுக்கு $10 லட்சம் கொடுத்திருக்கேன். as a husband உங்களுக்கும் 10 லட்சம் கொடுக்கறேன். வாங்கிட்டு ஒதுங்கிடுங்க. என் உடன் பிறப்பே பிரியா. இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்கிற? குழந்தையும் பிறந்தாச்சு. இத பாருமா, அந்த மாணிக்கத்தோட வாழறதுக்கு நீதாமா பொருத்தமானவ. அத பிரியா கழுதைக்கு கொடுத்து வைக்கல.
சரி இதோ பாரு, நீ ரெடியாயிரு, வீட்டுக்கு புறப்படணும். இதோ வந்துடுறேன்.